இந்த வீடியோவில் மாசி மாத பலன் நான் சொல்லியிருக்கேன். சாதாரண பலன் இல்லை, முக்கியமான பலன்கள். உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, பணம் வருமா வராதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, தொழிலில் முன்னேற்ற முடியுமா முடியாதா, கல்யாணம் தடைப்பட்டின் போது நடக்குமா நடக்காதா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி விற்கலாம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முத்தாய்ப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே விஷயம் இருக்குது, அதுக்குண்டான பரிகாரமும் இருக்குது. எல்லாமே சொல்லியிருக்கேன், நல்லாவும் சொல்லியிருக்கேன், நீங்கள் பயன்பெறும் வகையில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இதை பார்த்து அதன்படி நடந்துங்க, வெற்றி நிச்சயம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்பராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லோருமே எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு வாய் பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலனும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்தே குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறீங்க? ஏற்கனவே ஜென்மசனி வந்து இருக்குது, போதாக்குறைக்கு குரு பலனும் கிடைக்கல, நாங்களே தடுமாறின்னு இருக்கோம். நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க? புதுசாக தான் சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் நல்லா வாழறதுக்கு தான் சொல்ல போகிறேன். அதுக்குண்டான பலனை இப்போ சொல்லும்போது கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த மாதத்தில் பார்க்கும்போது குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கூட்டு செய்திருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு. இப்போ இதனால் என்னென்ன பலன்கள் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். உங்களுக்கு வீடு வாங்கும் முயற்சி, இடம் வாங்கும் முயற்சி, வண்டி வாகனங்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக ஈடுபடலாம். அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடலாம், அப்படி வச்சுங்களா. அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குங்க. இப்போ இறங்குனீங்கன்னா அடுத்து வரும் காலங்களில் அது முடிவு பெறும், நல்லது நடக்கும். சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரயாணங்கள் ஏற்படும். அதில் முக்கியமாக வெளிநாட்டு பிரயாணம் கண்டிப்பாக அமையும். மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக
பயணங்கள் அதிகமாக தான் இருக்கும் எப்பவுமே அவங்க வாழ்க்கையிலேயே. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு பயணங்கள் இப்போ சரும். உங்களுக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காகவும் போயிட்டு வருவீங்க. அது ஒரு சுற்றுலாவை கூட இருக்கலாம், இல்லை உங்கள் தொழில் வகையில் இருக்கலாம், வியாபார வகையில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் அங்கே போய் உத்தியோகம் பார்க்குற மாதிரி இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுதான் நடக்க போகுது. அப்போ அந்த பயணங்களை விரும்பி ஏற்றுங்க. அடுத்ததாக உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த மாசி மாதத்திலே முடியறதுக்குள்ளே பெரும்பாலும் சிவன் கோயில் இல்லைன்னா முருகர் கோயில் அப்படி எடுத்துங்க. இந்த 2 கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை போய் வந்தால் மிகவும் நல்லது. பர்டிகுலராக மீனராசிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். பாத யாத்திரை போயிட்டு வரணும். அது உங்களால் ரொம்ப நேரம் நடக்க முடியலனா குறுகிய தூரமாக உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நிறைய நடக்க முடியும் அப்படின்ற தைரியம் இருந்து உடம்புல தெம்பு இருந்தால் அப்படி போயிட்டு வரலாம். பெரும்பாலும் பழனிக்கு போயிட்டு வருவாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்க. முருகர் கோயிலாக இருந்தால், சிவன் கோயிலாக இருந்தாக்கா திருவண்ணாமலை போயிட்டு வருவாங்க, கிரிவலம் போவாங்க, இப்படிலாம் இருக்குது. அது மாதிரிலாம் போயிட்டு வாங்க. பாத யாத்திரை போக முடியலனா கூட கிரிவலமாவது போயிட்டு வாங்க. அது ஒரு வியாழக்கிழமை இருக்கலாம், இல்லைன்னா பௌர்ணமி தினமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலக்கடலில் போயிட்டு வாங்க. ஏன் எப்படி சொன்னேன்னா, இது போய் வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படும். எப்போயுமே போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது இதை நீங்கள் செய்தால் பெரிய விஷயம் ஒன்று நடக்கும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு தானே சொல்கிறேன். அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்ததாக சில நம்ம உறவுலேயே மாமன் மகி உறவுன்னு சொல்லுவாங்க. அத்தை வீட்டுக்காரர் மாமா தான். நம்ம கூட நம்ம அம்மாவுடைய தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அவங்களும் மாமா முறை தான் சொல்லுவோம். இப்படிப்பட்ட மாமா முறை உள்ளவங்க உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய பாருங்க. காத்துட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கள அணுகி கேட்கணும். அப்போ தான் அதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த உதவி கிடைக்கும். அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் வேலை வாங்கி தரதாக கூட இருக்கலாம். இந்த மாதிரிலாம் அமையும். அதை பயன்படுத்திங்க. அது இல்லாமல் முக்கியமான ஒரு வருமானம் வரவு, அது சொத்து பத்தல் மூலிமா இருக்கலாம், இல்லை ஒரு கூட்டு முயற்சியில் சம்பாதிச்சிருக்கலாம், பிஸ்னஸில் ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கலாம், கணக்கு பார்த்து அப்புறமா நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். அதெல்லாமே இப்போ வரும். அதாவது மொத்தமாக சேர்ந்து வரும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது வந்துடும். இது மாதிரிலாம் நீங்கள் அதை பயன்பெற்றுக்கலாம், வாங்கி பலன் அடையலாம். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கற்றுக்கலாம், புதுசாக கற்றுக்கலாம், மேற்படிப்பு போயிட்டு வரலாம், இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக பூமி இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு கட்டும் விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். வீடு கட்டி பாதியில் இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சி போய் இறங்கிடும், நடத்தி காட்டுவீங்க. இல்லை இடம் வாங்கி போகணும் ரொம்ப நாளாக நினச்சிருந்தீங்கன்னா இப்போ இடம் வாங்கி போட்டுருவீங்க. கூட பிறந்தவங்களுடைய அனுக்கிரகம் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பாலும் மூத்த சகோதரன் மூலிமா நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறலாம். இப்போ நம்ம சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிக்கலாம். அதுக்கு தான் எந்த ஒரு பதிவையுமே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்க்கணும். இப்போ சில விஷயங்கள் சின்ன விஷயமாக கூட இருக்கும் நான் சொல்கிறது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிருந்தீங்கன்னா பார்க்க முடியாது. அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், மூத்தவங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ அண்ணன் முறை உள்ளவங்க அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும், அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் எது கிடைக்கணும்னு சொல்லிட்டு வரோம், அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஏற்றமான பலன் கிடைக்க போகுது. அதுவும் ரொம்ப நாளாக நடக்க முடியாமல் இதெல்லாம் நடந்திருக்கும், தடையாக இருந்திருக்கும். இப்போ அது விலகிடும், அவ்வளோதான் விஷயம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட திரவ சம்மந்தப்பட்ட பொருட்கள் மூலிமா விற்பனை தொழில் பண்ணுறதா இருந்தால் அது மூலிமா நல்ல லாபங்கள் வரும். பெரும்பாலும் தாய் வழி உறவு மூலிமாவும் தாயாலையும் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா,
அப்பா இருந்திருப்பார். அவருக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பார், அவர் ஒன்று அம்மா பேரில் எழுதி வச்சுட்டு போயிடுவார். இப்போ அந்த அம்மா பேரில் இருக்கும். அவங்களும் இஷ்டப்பட்டு கொடுத்தா தான். அவங்க இல்லாததுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு வந்து சேரும். அவங்களே இப்போது இஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. சரி பரவாயில்லப்பா வச்சுக்கோ, நீ கஷ்டப்படுற, இப்போயே கொடுத்தா தான் உனக்கு நல்லது அப்படின்னு தான் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நடந்துக்கணும். அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய நேரங்கள். அதனால தான் சொல்லிட்டு வரேன். அதேமாதிரி தாய் வழி உறவுகள் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க, தாய் கூட பிறந்தவங்க, சித்தி, பெரியம்மா, மாமா, இந்த மாதிரி உறவுமுகம் எல்லாமே உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் சித்தர்கள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். உங்கள் ராசிக்குடைய சித்தரை வணங்கலாம், உங்கள் ராசியில் இருக்கிற நட்சத்திரக்கு உண்டான சித்தர்களை வணங்கலாம். இப்போலாம் ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. நட்சத்திரக்கு உண்டான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ராசிக்கு உண்டான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, கிரகத்துக்கு உண்டான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இப்போ சொல்லிட்டு வராங்க. இப்போ எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, மறைமுகமாகவே இல்லை. அந்த காலத்தில் ஜோசியம் பார்க்கும்போது மறைமுகமாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தான் நாடி வரணும்னு. இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே ஓப்பன் வந்துடுச்சு. திறந்த வெளி, ஓப்பன் யூனிவர்சிட்டி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடுச்சு. இதில் ஒரு சாபக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா, மந்திரங்கள்லாம் கூட எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மூல மந்திரம்லாம் பொது வெளியில் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் இப்போ எல்லாமே அப்படி சொல்லிட்டு வராங்க. ஏன்னா கலிகாலம் பிறந்துருச்சு. கலியுகம் அழிய போகுது, முடிய போகுது. எது மறைபொருளாக இருந்ததோ அதெல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. நம்ம வீட்டில் நடக்கிற அந்தரங்கள் விஷயம் கூட இப்போ வெளியே வந்துடுது. அதுவும் ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. அப்போது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? அழிவை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால் எதை சொல்லணுமோ அதுதான் சொல்லணும், எது சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது. எதிர்கால பலன்கள் வந்து நம்மளை தேடி வரவங்ககிட்ட, நம்ம கேட்குறவங்கள்ட்ட தான் சொல்லணும். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி வந்துடுது. இதில் நான் சொல்லவே மாட்டேன், இதில் ஈடுபட மாட்டேன். அரசியலும் சரி, பிரபலமானவர்கள் ஜாதகம் பார்த்து சொல்கிறது, அரசியல் இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறது, இதெல்லாமே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இயற்கை பேரழிவுகள் அதெல்லாம் சொல்லலாம். அப்போ மனுஷன் தற்காத்துக் கொள்வான். வரக்கூடிய நோய்கள் சொல்லலாம், அதெல்லாம் தற்காத்துக்குவான். அதனால் ஜோதிடம் என்பது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லக்கூடியது அல்ல, மறைமுகம் தான் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு மதிப்பு உண்டு. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த மூல மந்திரங்கள், இந்த முக்கியமான எதிர்கால பலன்கள்லாம் சொல்லக்கூடாது. கேட்டால் தான் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அந்த வகையில் சொல்லி இந்த பதிவில் நான் சொல்லிவிட்டு, அது மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் எதுவும் கேட்டால் முன்னே சொல்லக்கூடாது. உங்களுக்கு யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அது மட்டும் தான் சொல்லணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை உதாரணமாக சொல்லியிருக்கேன். அப்படி நடந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு நன்மையை செய்யும் சொல்லி நான் சொன்ன இந்த வழிபாடுகள். தானதர்மம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள். அனாதை குழந்தை, அதுவும் பெற்றோர் இல்லாத குழந்தைகளாக பார்த்து பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையானதில் வாங்கி கொடுங்க. சாப்பாடு தண்ணி மட்டும் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், உடைகள் கூட வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அது கண்டிப்பாக வாங்கி தரணும். அது செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், கைமேல் பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த மாசி மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.